வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அனுஷம் மாலை 5 மணி 6 நிமிடம் வரை, அதன் பின் கேட்டை. திதி வளர்பிறை சப்தமி இரவு 7 மணி 2 நிமிடம் வரை, அதன் பின் அஷ்டமி. யோகம் சித்த யோகம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருந்தபோதும் 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறார். சந்திரன் குரு சமசப்தம பார்வை. பணவரவை கொடுக்கும். இப்போது இருந்தாலும் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும் பேச்சில் வார்த்தையிலையும் கொஞ்சம் தெளிவாக பேசணும். இல்லைனா தவறாக அர்த்தம் புரிந்து நம்மக்கிட்ட சில பேர் பிரச்சனைக்கு வந்துடலாம். பணவரவு இருக்கும், குடும்பம் அமைதியாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய தினம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷனுக்கான நேரம். இப்போது அலுவலகத்தில் உங்கள் பேர் பரிந்துரைக்கப்படும், ப்ரமோஷன் கிடைக்கும். நிறைய பேருக்கு திருமணமானவர்களுக்கு, இளம் வயது தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம், குழந்தை செல்வம் கிடைக்கக்கூடிய நேரம். திருமணம் நிறைய பேருக்கு நிச்சயமாகும், திருமணமும் கைகூடக்கூடிய நேரம். இந்த நாள் நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2 கூடிய கிரகம் 6ஆம் இடத்தில் நீச்சம். நீச்சன் நின்ற ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்குள் பலமாக வந்துடுறார். அதனால் உடல் உபாதைகள் இருக்கத்தான் செய்யும். பணம் கொடுக்கல் வாங்கலையும் சில சிக்கல்கள் இருக்கும். குடும்பத்தில் அமைதியின்மை காணப்படலாம். அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி நீச்சம் பெருகும் இடம் விருச்சிகம். அங்கே நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வையில் இருக்கார். அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல நாள் தான் சொல்லணும். பண வரவு இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கார். குடும்பம் அமைதியாக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும். உங்களுடைய திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே தடையின்றி நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 2-11 கூடிய கிரகம் புதன் சூரியனோடு இணைந்து ராசிக்குள் இருப்பது ஒரு சிறப்பு. அதனால் வருமானம் நிறையா வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். ஆனால் ஒர்க்கு டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து சூரியன், சனி சமசப்தம பார்வை. சனிக்கு சூரியனின் பார்வை, சூரியனுக்கு சனியின் பார்வை. இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வேலை பளு, வேலை சுமை இருக்கும். வேலையில் டென்ஷன் இருக்கும். உயர் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும். அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாள். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். அலைச்சல்களும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அலைச்சல்கள் என்ன பண்ணுறது, சில வேலைகளுக்கு போய் தான் ஆகணும். அது நடக்குமா நடக்காதான்னு போனதுக்கப்புறம் தான் தெரியும். இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல்கள், இழுபறிகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை சென்றால் தான் அந்த வேலை நடக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக தான் இருக்கணும். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் எச்சரிக்கையும் கவனமாக இருக்க வேண்டிய தினம் இன்று. துலா ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. அவர் நீச்சம் பெற்றாலும் சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. குருவின் பார்வையில் இருக்கார். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்துக்கு தேவையான சில உபகரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
ஆடம்பர பொருட்களாக இருக்கலாம், ஆடை அணிகலனாக இருக்கலாம். நிறைய பேருக்கு தூக்கம் வரலன்னு கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. இப்போ நல்ல நித்திரை வரும், நிம்மதியான உறக்கம் வரக்கூடிய நேரம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதற்கான நிதி உதவியும் கிடைக்கும். உங்களுடைய இஷ்டம் போல் நீங்கள் இப்போது சுற்றுலா சென்று வரலாம். அதற்கான நேரமும் நல்லா இருக்குது. ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கான பீரியடாக கூட இது இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்குள் நீச்சம் பெறக்கூடிய சந்திரனுக்கு குருவின் பார்வை. 7க்குடையவன் 11ஆம் இடத்தில், அவருக்கும் குருவின் பார்வை. இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பு தான். அதனால் வெற்றிகரமாக இன்றைக்கி உங்கள் காரியங்களை செய்து முடிப்பீங்க. நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் குடும்பத்தில். உங்களுடைய இது நாள் வரைக்கும் நீங்கள் வணங்கிய தெய்வத்தின் அருளால் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். தந்தை வழி உறவுகளால் நன்மை, தாய் வழி உறவுகளால் நன்மை. சிறப்பான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி சந்திரன் நீச்சம் பெற்றதால் இது ஒரு யோகமான நாள் என்று சொல்ல வேண்டும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது ஒரு விதத்தில் நன்மை. இடம், வீடு, பூமி, மனை அதுகளால் லாபம். விவசாய பொருட்களால் லாபங்கள் உண்டு. கட்டுமான பொருட்களால் லாபம் உண்டு. இந்த இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுமான பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடியவர்களோ அல்லது அதில் தொழிலில் ஈடுபட்டுருக்கிறவங்களுக்கோ இப்போ நிறையா வருமானம் வரும். இப்போ வருமானம் அதிகம் அளவில் வரக்கூடிய ஒரு நாள். விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய நாள். நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரனுக்கு குருவின் பார்வை. 7க்குடைய கிரகம் 11ஆம் இடத்தில் தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் தனஸ்தானத்திலேயே இருப்பது ஒரு சிறப்பு. இந்த மாதிரி சில கிரகங்கள் வலுவாக அமர்ந்திருக்காங்க. தனக்காரகன் லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அதனால் தன லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். வருமானம் பல விதத்தில் வரக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஸால் இப்போது ஆதாயம் பெறக்கூடிய நேரம். உங்களுடைய பார்ட்னர்ஸால் லாபம் உண்டு. புதிய ஒப்பந்ததாரர்கள் உங்கள் தொழிலுக்கு கையெழுத்திட வருவார்கள். கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. நல்ல நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 6க்குடைய கிரகம் 10ஆம் இடம் வந்ததால் சிறப்பு. 6க்குடைய கிரகம் 10ஆம் இடத்தில் நீச்சம். அதனால் எதிரிகள் விலகி சென்று விடுவார்கள். உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள்லாம் விலகி சென்று விடும். அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாள். வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி. கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போது அவுட் ஆஃப் கோர்ட்டில் பேசி ஒரு முடிவுக்கு வரும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சிறப்பான நாள், நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். 5க்குடைய கிரகம் நீச்சம் பெற்றாலும் 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல நாள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். புத்திர சந்தான யோகம் உண்டு. அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டுக்களும் கிடைக்கும். உங்களுடைய தொழில் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. நிறையா புண்ணிய காரியங்கள் அதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுவாங்க சில பேர். அவங்களாவே சில ரோட்டில் தண்ணி பானை வச்சு மக்களுக்கு விநியோகம் பண்ணுறது, வெயிலுக்கு ஒரு பந்தல் போடுவது, இந்த மாதிரி இப்போது சீசனுக்கு தகுந்த மாதிரி அவங்களே வாலண்டியர் சர்வீஸ் பண்ணுவாங்க. பொதுமக்கள் சேவை. அவர்களுக்கெல்லாம் இப்போது நல்ல பேர் கிடைக்கும். மக்களிடத்தில் ஒரு நற்பேர் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் கௌரவிப்பாங்க. மக்களால் கௌரவிக்கப்பட நேரம் இது. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் இது.